பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கங்கண்ணா. இன்று நம்முடைய சைதாப்பேட் நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய திரு RS பாரதி அவர்கள் மீது நான் தொடுத்திருந்த அவதூறு வழக்குக்கு சாட்சியம் அளிப்பதற்காக இன்று நீதிமன்றத்துக்கு வந்திருந்தோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் ஜூன் மாதம் 18ஆம் தேதி 2024 உயிரிழந்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பொதுமக்களுக்கான நிவாரண உதவி, பொதுமக்களுக்கு நம்முடைய ஆறுதல் எல்லாம் அந்த நேரத்தில் தெரிவித்திருந்தோம், களத்தில் இருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய திரு RS பாரதி அவர்கள் ஜூன் 23ஆம் தேதி நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் அதற்கான சதித்திட்டத்தை தீட்டியது நான். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக அந்த சதித்திட்டத்தை தீட்டியிருந்தேன். அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷச்சாராய சாவுல சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தார். 26 ஜூன் அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம். அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். காரணம், ஒரு மூத்த தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டிருந்தோம். அந்த 1 கோடி ரூபாயும் மாநில அரசுக்கு செலுத்தி கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் போதை மறுவாழ்வு மையத்திற்கு அந்த 1 கோடி ரூபாயும் அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். இரண்டும் அவர் செய்யாத காரணத்தினால வழக்கு தொடுக்கப்பட்டு இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து திரு RS பாரதிக்கு எதிராக சாட்சியம் என்று கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் கடந்த முறை சைதாப்பேட் கோர்ட்டுக்கு வந்த பொழுது திரு TR பாலு அவர்களை கிராஸ் எக்ஸாமினேஷன் செய்த பொழுது என் மீது சில குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். அதனால் திரு TR பாலு அவர்கள் மீது மற்றும் ஒரு மான நஷ்ட ஈடு வழக்கு தொடுத்து இன்று கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம் நீதிமன்றத்திற்கு. திரு TR பாலு அவர்கள் மீது நாங்கள் இன்று மான நஷ்ட வழக்கு தொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். திரு RS பாரதி அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டு இன்று சாட்சியம் கொடுத்திருக்கின்றோம். 2 வழக்கும் கூட முடித்துவிட்டு வெளியே வந்து நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்றோம். கடந்த முறை அந்த குறுக்கு விசாரணையின் போது TR பாலு பல்வேறு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. குறிப்பாக இடம் நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. அதற்கெல்லாம் நீங்க என்ன மாதிரியான பதில் சொல்ல விரும்பியிருக்கீங்க? ஆதாரங்கள் எதுவும் சமர்ப்பிச்சிருக்காரா? ஆனா இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். நீதியரசர் அவர்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. திரு TR பாலு அவர்கள் வந்து எல்லா ஆதாரத்தையும் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம், எல்லா ஆதாரத்தையுமே. அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது வேடிக்கையா போச்சு. சும்மா யாரு பேரு மேலாலும் அவதூறு பேசுவது, அபாண்டமா குற்றச்சாட்டு வைப்பது, வன்ம வார்த்தைகளால் பேசுவது. ஏன்னா இதெல்லாம் பேசிட்டாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க, பொது வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கிடுவாங்க, சாதாரண பொதுமக்கள் வரமாட்டார்கள் என்றுதான் திரு RS பாரதி அவர்கள் காலமா பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, நானும் 2021 யார் மீதும் அவதூறு வழக்கு தொடுத்ததே கிடையாது. தொடுக்கக்கூடாது என்கின்ற பிரின்சிபல் இருந்த மனிதன் திரு RS பாரதி அவர்கள் மீது நான் தொடுத்ததுதான் என்னுடைய வாழ்க்கையில முதல் அவதூறு வழக்கு. திரு TR பாலு அவர்கள் தொடுத்த அவதூறு வழக்குல குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது அபாண்டமான குற்றச்சாட்டு என் மீது வைத்ததற்காக அவர் மீது 2வது ஒரு அவதூறு வழக்கையும் தொடுக்க வேண்டிய கட்டாயம். காரணம், இந்த கலிகாலத்தில் இதெல்லாம் செஞ்சாத்தான் நியாயம் கிடைக்க மாட்டிருக்கு. எனக்கும் நீதிமன்றம் வருவது, இத்தனை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய நேரத்தை வீணாக்குவது, நீதிமன்றத்தினுடைய நேரம் சில முக்கியமான வழக்குக்கு செல்லணும். அதையெல்லாம் கூட கருத்தில் கொண்டு எந்தவித வழக்கையும் தொடுக்காமல் இருந்து, ஆனால் அவர்களுடைய பொய் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் இந்த ரூட்டை எடுத்திருக்கேன். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் திரு RS பாரதி அவர்களுக்கு, திரு TR பாலு அவர்களுக்கு இந்த மாண்புமிகு நீதிமன்றம் சரியான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா இன்னைக்கு 2 பேருமே வரல. திரு RS பாரதி அவர்களும் வரவில்லை, திரு TR பாலு அவர்களும் வரவில்லை. அதனால் இன்னைக்கு வந்து எங்களுடைய தரப்பு சாட்சியத்தை டிப்போசிஷனா கொடுத்துருக்கோங்கன்னா அவர்கள் அவர்களுடைய லாயரோடு வருகின்ற காலத்தில் வருவாங்க. அன்னைக்கு தான் குறுக்கு விசாரணை, வேறு விசாரணை இருக்கும். திரு RS பாரதி அவர்கள் என் மீது பேசியிருக்கக்கூடிய அவதூறுக்கான சாட்சியத்தை கொடுத்திருக்கோம். TR பாலு அவர்கள் மீது நான் கொடுத்திருக்கக்கூடிய அவதூறு வழக்கு ஏற்கப்பட்ட உடன், ஏன்னா அது நீதிமன்றத்துக்குள்ள பேசப்பட்டது, நீதியரசர் முன்பு பேசப்பட்டது, அது ஏற்கப்பட்டவுடன் அதற்கான சாட்சியத்தை அடுத்த தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி 2026 அடுத்த தேதி கொடுத்திருக்காங்க.
ஏற்கப்பட்டவுடன் அதற்கான சாட்சியத்தை ஏப்ரல் 7ஆம் தேதி கொடுப்போம்.